அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். ஏன் ஓட்ட வாங்கிடுவ, விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட, மதிமுக ஓட்ட வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட் ஓட்ட வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்க வாங்கிடுவ, எல்லாரும் வாக்களை வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன். இதான்டா சனாதனம், இதான் கொடிய சனாதனம். இதுதான் எல்லாருடைய வாக்கை, எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நான் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் நான் நினைக்கிறதா ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறதா கொடிய சனாதனம். இதை விட எங்க சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டுல தான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கெல்லாம் ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டுல. நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்க அப்பா இருந்தாரு, நீங்க வந்தீங்க, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க மகன் வர்றா. இதுல பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக துடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு விருது. அவருக்குலாம் இது ஒரு புதுசு இல்ல, கொஞ்சம் தாமதமா வருது. புலி வருதுங்கிற கதை தான். வருது, அவர் தான் வர்றாரு, இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. விட்டு தொலைங்க. வந்தவன நீ என்ன பண்ணும்? இந்த ஆசிரியர்கள் 40,000 பேர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்காங்க, அவனுக்கு வேலை வந்துடும். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை நிறுத்துருவாங்க, தனியார் கொடுக்கறது நின்றும். எல்லாமே ஒரே நொடியில மாறிட போகுது. இன்னொரு நாள் கார் ரேஸ் விடுவாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.